தர்மோ மே சதுர் அங்கிரிகः சுசரிதः பாபக விநாசம் கதம் காம क्रोध மதாதயோ விகலிதா காலாக சுக ஆவிஷ்கிருதா ஞானாந்த மகோஷதி சுபலிதா கைவல்யநாதே சதா மான்யே மானசா புண்டரீக நகரே ராஜ அவதம்சே ஸ்திதே. அப்பா, நீ என்னோட மனசில் இருக்க வேண்டும். அதே தான் இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்ம். என்னுடைய உள்ளத்தில், இந்த இடத்துல மனசுங்கிறது உள்ளம். நம்ம முதல்ல பார்த்தோமே, மனசு புத்தி அந்த லெவலில் எடுத்துன்னு போக வேண்டாம், அது உள்ளம். என்னுடைய உள்ளத்தில் நீ இருக்க வேண்டும். அப்படி உள்ளத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? தர்மோமே சதுர் அங்கிரிகः. தர்மத்துக்கு 4 கால். 4 கால் இருக்கக்கூடிய அந்த தர்மம், 4 கால்கள் இருக்கக்கூடிய அந்த தர்மம், அந்த தர்மத்தின் வழியில் என்னலான்னு கேட்டால், சுச்சரிதக நல்ல சரித்தம், உன்னுடைய நல்ல சரித்தம். பாபக விநாசம் கதம், பாபமெல்லாம் நாசமடைந்து விடுகிறது. தர்மம் நன்றாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுதான் முதல் வரி. தர்மோமே சதுர் அங்கிரிகः சுச்சரிதக, நல்ல சரித்தத்தை அடைந்து தர்மம் நிலை பெறுகிறது. தர்மத்துக்கு 4 கால்னு கணக்கு. கிருத்தயுகத்தில் 4 காலம் இருந்தது, திரேதாயுகத்தில் 3 குறைஞ்சுது, அதுக்கப்புறம் துவாபர யுகத்தில் 2 ஆச்சு, கலியுகத்தில் இப்போ ஒத்த கால் தான் இருக்குது அப்படின்னு கணக்கு. பரீட்சித்து இதையே அந்த கலி புருஷன்கிட்ட சொன்னான். கலி புருஷன் ஒரு பசு வடிவத்தில் நின்னான், ஒத்த காலோடு நின்னான். இதை பாரு, இந்த ஒத்த காலோடு நிற்கிறையே, மற்ற 3 கால்களெல்லாம் போயிடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு யுகத்திலேயும் குறைந்து விட்டது. ஆனால் இந்த ஒற்றைக்கால் சரியாக, இந்த ஒற்றைக்காலில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை சரியாக கையாண்டு தர்ம நெறிப்படி இருந்தால் மீண்டும் எல்லா கால்களும் தழைக்கும். அப்போ 4 கால்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால், தபஸ், ஒரு கால் தபஸ், இன்னொரு கால் சௌச்சம் அதாவது தூய்மை, 3வது கால் தயா அன்பு கம்பேஷன், 4வது கால் சத்தியம். இப்போ இருக்கிறது சத்தியம் மாத்திரம்தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தெரியல, நமக்கு சத்தியம்தான் இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறி நமக்கு வருதா இல்லையா? தயா இல்லை, தூய்மை இல்லை, தபஸ் இல்லை. தபஸுங்கிறது என்ன? கட்டுப்பாடோடு எதையும் செய்யக்கூடிய தன்மை. தபஸ் பண்ணக்கூடியவர்கள் வெறுமனே காட்டில் போய் உட்காந்தா தபஸ் இல்லை. தவம் செய்கிறார்கள் அப்படின்னா காட்டில் போய் உட்காந்து மந்திரம் சொல்கிறது மாத்திரம் தவம் இல்லை. தவம்ங்கிறது அதுக்கான கண்ட்ரோல், அதுக்கான கட்டுப்பாடு. அப்போ அந்த தவம் பண்ணக்கூடிய அந்த கட்டுப்பாடு, தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை, தன்னை அதற்காக கட்டுப்பாட்டில் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை இப்போ காணாமல் போயிடுது. அதனால் தபஸ் போயிடுது. சௌச்சம் தூய்மை. தூய்மைங்கிறது மன தூய்மையும் கூட, வெறும் உடல் தூய்மை இல்லை, மன தூய்மை. இப்போ என்ன நடந்திருக்கு? திரேதாயுகத்திலேயே அது போயிடுது. திரேதாயுகம் தாண்டி துவாபர யுகம் வரும்போதே மனசுக்குள்ள ஒன்றை வைத்து கொண்டு வெளியில் நடிக்கக்கூடிய தன்மை வந்து விடுகிறது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்னாரே வள்ளல் பெருமான். நாம் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல முடியறதா? அப்போ அந்த தூய்மை போய்விடுகிறது. தூய்மைங்கிறது மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்பிளிசிட்டாக கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அந்த ஃபோர்த் ரைட்னஸ் இல்லை. தயை, அடுத்தவர்கள் மீதான தயை, அடுத்த உயிர்கள் மீதான தயை, அடுத்த பொருட்கள் மீதான தயை. ஒரு முல்லை கொடி வாடின போது கொண்டு போய் தன்னோட தேரை நிறுத்தினான் ஒரு அரசன். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு இடத்துல பாட ஆரம்பித்தார். வீரத்தை பற்றி ஏதோ சொல்லணும். வீரத்தை பற்றி சொல்கிறதுக்காக ஆரம்பித்தவர் என்ன பண்ணார்? மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை அப்படின்னார்.
மிடுக்கு அப்படின்னா வீரம். வீரத்துக்குன்னு யாரை சொல்லலாம், யாரை காட்டலாம்னா பீமனை காட்டலாம், விஜயனை காட்டலாம். அப்போ இதே லைனில் வந்தால் அடுத்தது எங்கேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? அடுத்த கேரக்டர் ஏதாவது ஒன்று காட்டணும், ஒரு எக்ஸாம்பிள்னு சொன்னால் மகாபாரதம் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை, கொடுக்கிலாதானை அப்படின்னார். வாட் டு வி நார்மலி எக்ஸ்பெக்ட்? கொடுக்கிலாதானை, கொடை வள்ளல் அப்படின்னா மகாபாரதத்தில் ஒருத்தர் இருக்கானே கர்ணன் அப்படின்னு தானே எதிர்பார்ப்போம். விட்டுட்டார். மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை, கொடுக்கிலாதானை பாரியை. கொடுக்கிலாதானை பாரியைனர். ஏன் கர்ணனை விட்டார்னா, நான் கொடுக்கிறேங்கிற எண்ணத்தோடு கொடுத்தவன். கொடை மடம்னே பேர். சங்க காலத்தில் கொடைத்தன்மைக்கு கொடை மடம். கொடை மடம்னா மடத்தனமாக கொடுக்க வேண்டும். அது என்ன கொடை மடம்னா, யூ டோன்ட் திங்க் இப்போ கொடுக்கலாமா, இப்போ கொடுத்தா இதை பற்றி பெருசாக பேசுவார்களா, ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் திங்க் பண்ணி கொடுக்கறது இல்லை. மடத்தனமாக அந்த உயிர் துடிக்கிறதேன்னு அந்த க்ஷணம் கொடுப்பது தான். இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், நான் இப்போ கொடுத்துட்டேன்னா எனக்கு ஏதாவது இருக்குமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டேனே அப்படின்னெல்லாம் நினைக்கிறது இல்லை. ஒன்றும் வேண்டாம். முல்லை கொடி அப்படி அசைந்தது, காற்றுல அசைந்தது, நேராக கொண்டு போய் தேரை நிறுத்தினான். முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்பா, முல்லை கொடிக்கு ஒரு கம்பு நட்டிருந்தா போகிறதா? ஒரு கொம்பு நட்டிருக்க வேண்டியது தானே. கூட யாரோ வரக்கூடியவர்கள், எத்தனையோ ஆட்கள் வந்திருப்பார்கள். ஒரு மன்னன் போகும்போது அவர்கள் யாரையாவது ஒருத்தரை கூப்பிட்டு அங்கே போய் ஒரு கொம்பை நட்டு வச்சுட்டு வா, இல்லை நானே செய்ய வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீயே போய் ஒரு கொம்பை நட்டுட்டு வா. இந்த தேர் யாரோட சொத்து? அரசனுடைய சொத்தா? இது நாட்டு மக்களுடைய பணத்தில் தானே இந்த தேர் உனக்கு வந்தது. தேரை கொண்டு போய் அங்கே நிறுத்துவது நியாயமா அப்படின்னு பொது உடைமை பேசலாமா? இல்லை, தேரை கொண்டு போய் நிறுத்தினியே, அது ஒரு சின்ன ட்வைனர், ஒரு சின்ன க்ரீப்பர், அது இந்த தேரை சுற்றுறதுக்கே ரொம்ப நாழி ஆகும். அப்போ தேர் அதற்கு பொருத்தமா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கல. இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணினா அது கொடை இல்லை. இந்த அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு கொடுத்தா இதனால் என்ன கிடைக்கும், இது இதற்கு பொருந்துமா, இது இதற்கு பொருந்தாதா, அந்த உயிர் துடிக்கிறதுன்னு நினச்சி இந்த உயிர் துடிச்சுதே, அந்த உயிர் துடிச்சுதா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த உயிர் துடிப்பதாக நினைத்து இந்த உயிர் துடிக்கும் போது கொடுக்க ஆசைப்படுகிறதே, அதுதான் கொடை. அதனால தான் கொடுக்கிலாதானை பாரியை. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னா இது பொருந்தமா, இது பொருந்தாதா அப்படின்னெல்லாம் திங்க் பண்ணி பார்க்காம, அறிவை பயன்படுத்தாமல் அந்த நேரத்தில் அன்பில் கொடுத்தார்களே, அப்படி கொடுத்தவர்கள். அந்த கொடைத்தன்மை இருக்க வேண்டும். அப்படின்னா அந்த கொடை இன்னைக்கு இருக்கா? அதுதான் தயை, அதுதான் அந்த கம்பேஷன். உயிர்களுக்காக துடிக்கக்கூடிய தன்மை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடுகிறேன். ஒரு மண் உருண்டை உடஞ்சி போச்சான். வள்ளல் பெருமான் ஒரு நாள் அப்படி நடந்து போகிறச்சே, இதே சென்னை மாநகரத்தில் ஒரு மண் உருண்டை உடஞ்சி போயிருந்தது. ஓன்னு உட்காந்து அழுதாருங்க. இந்த மண் உருண்டை உடைந்து விட்டதே, சிதிலமாகி விட்டதே, அதற்கு எவ்வளவு வலித்திருக்கும், அது எவ்வளவு துடித்திருக்கும். மண்ணுக்கு வலிக்கும்னு நாம் நினைப்போமா என்னைக்காவது? அதனால தான் அவர் நடந்து போன போது திண்ணையில் உட்காந்துருந்த ஒரு மகான் மனிதர் போகிறார். அது வரைக்கும் போனவர்களெல்லாம் பார்த்து, திண்ணையில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் யாருன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. அவர் யாருன்னு சில பேர் சொல்லுகிறார்கள், ஆனால் அதெல்லாம் இப்போ புதுசாக அந்த பெயர் சொல்லுகிறார்கள். அவர்கள் தானான்லாம் நமக்கு தெரியாது. மாணிக்க வாசகருடைய அப்பா அம்மாவுக்கு பெயர் பிற்காலத்தில் சொன்னார்கள். அந்த காலத்தில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இப்போ அந்த மகான் உட்கார்ந்திருந்த மகான் யார் தெரியுமா, இவர் தான்னு சொல்லுகிறார்கள். அவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த மகானுக்கு நமஸ்காரம். அவர் உட்கார்ந்துட்டு இருந்தார். யாராவது நடந்து போவார்கள், அப்படி பார்ப்பார். நாய் போகிறது, இன்னும் வேறு யாராவது போவார்கள். சிங்கம் போகிறது, இன்னும் யாராவது போவார்கள். நரி போகிறது. அவரவர்கள் குணாதிசயம் என்னவோ அதை மாத்திரம் கமெண்ட் அடிப்பார். வள்ளல் பெருமான் போனார். ஆஹா, மனிதர் போகிறார், மனிதர் போகிறார்னர். இந்த மாதிரி நடக்குமான்னு கேட்கலாம். வள்ளல் பெருமான் வாழ்க்கையில் இது நடந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, திருவேட்டீஸ்வரன் பேட்டையில் ஒரு அம்மா, அந்த பெண்ணுக்கு பைத்தியம் என்று பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எண்ணினார்கள்.
அவளை பைத்தியக்காரி பைத்தியக்காரி, அது ஏதோ பைத்தியம் கத்துகிறதுன்னார்கள். அந்த வீட்டுக்கு வேற ஏதோ ஒரு வேலையாக போன ஒருத்தர் அந்த அம்மா பைத்தியம் இல்லைங்கிறத உணர்ந்தார். அவளையே தன்னுடைய ஞான குருவாக ஏற்றுக்கொண்டார். அப்படி ஞான குருவாக ஏற்றுக்கொண்டு சில நாட்களுக்கு அந்த கோவிலில், பக்கத்தில் இருக்கிற கோவிலில் கொண்டு போய் விடுவார். முதல்லலாம் அந்த இடத்துலையே தான் அந்த அம்மா இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் இவர் வருவார், வந்து நமஸ்காரம் பண்ணுவார், பேசுவார், போயிடுவார். அதுக்கப்புறம்தான் முழுக்க முழுக்க அவர்களை தாமே பராமரிக்க வேண்டும்னு சொல்லி அவர்களுக்கு தாமே ஆதரவாக இருந்து பராமரித்தார். இந்த கோவிலில் போய் உட்காருவார்கள். கோவிலில் உட்காந்துருக்கும்போது அப்படித்தான் சொல்லுவார்களாம், இந்த பார் வருது பார், வராகம் வருது பார், இந்த வராகம் அந்த சேத்துல புரண்டுட்டு அந்த அழுக்கோடையே இந்த வராகம் கோவிலுக்குள் வருகிறது. யார்? நல்ல ஆடை அணிந்து நன்றாக தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு உள்ளே போகக்கூடியவர்கள். அந்த அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா, வெளி தோற்றம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அழுக்கை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த அழுக்கை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், வள்ளல் பெருமான் போல சக்கரையம்மாள், அந்த அம்மா தான் சக்கரையம்மாள், சக்கரையம்மாள் போல இருக்கக்கூடியவர்கள் அந்த உயிர்களுக்கு எப்படி தயை காட்ட வேண்டும், இந்த உயிர்கிட்ட என்ன அழுக்கு இருக்குது, என்ன அழுக்கு இருந்தாலும் அந்த உயிருக்கு எப்படி தயை காட்ட வேண்டும் நல்லா இருந்தார்களே, அந்த மாதிரி தயை இருக்கான்னா இல்லை. அப்போ என்னெல்லாம் காணாமல் போச்சு? 3 கால் காணாமல் போயிடுது. இப்போ ஒரே ஒரு கால் இருக்குது, சத்தியம்ங்கிற கால் மாத்திரம்தான் கலியுகத்தில் இருக்கும். மெல்ல 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 மீண்டும் தர்மத்தை வளர்த்தால் இந்த கால்களெல்லாம் திரும்ப வந்துவிடும்னு கணக்கு. அப்பா, தர்மத்தில் இருக்கக்கூடிய 4 கால்கள், அந்த 4 கால்களும் நன்றாக அனுஷ்டிக்கப்படக்கூடிய நிலையில் பாவங்களெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய நிலையில் காம குரோத மத ஆதயோ, காமம் குரோதம் மதம் உள்ளிட்ட அந்த பகைவர்களெல்லாம் போகும்படியாக விகலிதா, அவையெல்லாம் காணாமல் போய்விடும், அவையெல்லாம் தேய்ந்து போய்விடும். காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் லோபம் மோகம் எல்லாத்தையும் சொல்லலை. காமத்தை சொன்னார், குரோதத்தை சொன்னார், மதத்தை சொன்னார், மத ஆதயோ இவையெல்லாம் உள்ளிட்ட காலாகா சுக ஆவிஷ்கிருதா, காலம் என்கிற நேரம் இருக்கிறதே அது நன்மைகளை செய்யும். காலம் நல்லதை செய்யலை, காலம் கெட்டு கிடக்கு அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? காலம் நல்லதை செய்யும். தர்மம் முறையாக அனுஷ்டிக்கப்படும், பாவங்களெல்லாம் விநாசம் அடையும், காமம் குரோதம் உள்ளிட்டவை காணாமல் போகும், காலம் செய்ய வேண்டிய நன்மையை செய்யும். ஞானானந்த மகா ஔஷதி சுபலிதா, நல்ல பெரிய மகா ஔஷதி எது? ஞானம்ங்கிற அந்த ஔஷதி, ஞானம்ங்கிற மூலிகை இருக்கே, அந்த மூலிகை நல்ல கனியை தரும். மகா ஔஷதியாக இருக்கிற ஞானம் ஆனந்தம் நல்ல கனியை தரும். கைவல்யநாதே சதா மான்யே மானசா புண்டரீக நகரே ராஜ அவதம்சே ஸ்திதே, நீ என்னுடைய மனம்ங்கிற புண்டரீகம் இருக்கா இல்லையா, அந்த புண்டரீக நகரத்தில் நீ நிலை பெற்று விட்டாய் என்றால் தர்மம் நன்றாக இருக்கும், பாவங்கள் காணாமல் போகும், அகப்பகைவர்கள் காணாமல் போவார்கள், காலம் நன்மையை செய்யும், ஞானமும் ஆனந்தமும் நல்ல பழங்களை தரும். அப்போ ஒவ்வொரு மனசுலையும் நீ நிலை பெற்று விட்டால், என்னுடைய மனசில் நீ தங்கிட்டேன்னா நான் அதுக்கப்புறம் அதர்மத்தை செய்யவே மாட்டேன், தர்மத்தை மாத்திரம்தான் செய்வேன். 4 கால்களோடு தர்மம் நன்றாக இருக்கும். சதுர் அங்கிரிகக, 4 காலோடு இருக்கும், ஒத்த காலோடு அப்படி லேமாலாம் இருக்காது, ஒரு பக்கம் சாஞ்சல்லாம் இருக்காது. அந்த தர்ம பசு தர்ம காளை 4 கால்களோடும் நிற்கும். என்னுடைய பாவங்களெல்லாம் காணாமல் போகும், காலம் நல்லதை செய்யும். நீ மாத்திரம் எனக்குள்ளே இருந்தேன்னா காலம் எனக்கு தீமையை செய்யாது. அப்படித்தானே சொல்கிறோம் பல சமயத்தில். காலம், என்னுடைய காலம், என் காலம் கெட்டு கிடக்கிறது, எனக்கு கஷ்டகாலங்கிறமே, அந்த கஷ்டகாலமே வராது, காலம் நல்லதாக இருக்கும். நீ என்னுடைய மனசில் என்னுடைய புண்டரீக நகரத்தில் நீ ஆட்சி செய்ய வேண்டும். ராஜ அவதம்சே, ராஜனாக
இருக்கிற அரசர்கள்லேயே நீதான் உயர்ந்த அரசன், தேவாதி தேவன், ராஜாதிராஜனாக இருப்பவன். நீ என்னுடைய அந்த மனசில் தாமரை நகரத்தில் நீ ஆட்சி நடத்த வேண்டும். பகவான் எங்கே இருக்கணும்னு கேட்டால் மனத்தாமரையில் இருக்க வேண்டும். வள்ளுவர் பூவில் இருக்கக்கூடியவர்னர். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எந்த மலர், எந்த மலரில் இருக்கக்கூடியவர்? மலர்மிசை ஏகினான் அப்படின்னா இந்த பெரிய கவிஞர்கள்லாம் ரொம்ப சாமர்த்தியக்காரர்கள். ஸ்பெசிஃபிசிட்டி சில சமயத்தில் இருக்காது, நான் ஸ்பெசிஃபிக்காக சிலதை சொல்லுவார்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஆபத்து கிடையாது, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஆபத்து. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், இஃப் யூ டிஃபைன் சம்திங் யூ கன்ஃபைன், யூ டிஃபைன் யூ கன்ஃபைன் பார்கள். சில விஷயங்களை ரொம்ப டிஃபைன் பண்ண ஆரம்பித்தோன்னா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான்னு டெஃபினிஷன் கொடுத்தா ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். சில இடங்களை கொஞ்சம் ஓப்பனாக விட்டுடணும். அப்படி ஓப்பனாக விட்டால் ஜெனரிக்காக இருந்தால் எல்லாருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் இந்த கவிஞர்கள்லாம் சில விஷயங்களை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டார்கள். எந்த மலர், மலர் மிசை ஏகினான்னு ரொம்ப பொதுவாக சொல்லுகிறீர்களே வள்ளுவரே, நீங்கள் தான் உலக பொதுமறையை தந்தவர், அதனால் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாமா? அப்படியே மலர் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் ஆபத்து. தாமரை மலரில் ஏகினான் அப்படின்னா, என்கிட்ட தாமரை மலர் இல்லை, நான் இருக்கிற ஊரில் தண்ணியே சரியா இல்லை, அதனால் தாமரை கிடைக்காது அப்படின்னு விட்டுடுவேன். வேறு ஏதாவது மலரை சொன்னால் அந்த மலர் எங்கள் ஊரில் பூக்கவே பூக்காது, எங்கள் சீதோஷ்ண நிலைமையில் அது வரவே வராது, ஏதோ ஒரு காரணம். இஃப் யூ ஸ்பெசிஃபை எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னுட்டு போயிடலாம். அதனால் ரொம்ப சிம்பிளாக மலர் மிசை ஏகினான். ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது. என்ன ஸ்பெசிஃபிசிட்டின்னா, வேறு எந்த மலரோ இல்லை, வெளியில் இருக்கிற மலரையெல்லாம் தேட வேண்டாம். உள்ளத்தாமரையில் ஹிருதய கமலத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய திருவடியை பணிந்தால் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். பகவானை தேடின்னு எங்கேயோ போக வேண்டாம், அந்த பகவான் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறார். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவரை பார்த்தால் போதும், அவருடைய திருவடிகளை பணிந்தால் போதும். அதனால தான் அந்த புண்டரீகத்தில், என்னுடைய இதய புண்டரீகத்தில், அதை வெறும் புண்டரீகம்னு சொல்லலை, புண்டரீக நகரத்தில்னர். ஏன்னா அது பெருசாக இருக்குது. அந்த பெருசாக இருக்கிற என்னுடைய மனசு எவ்வளவுக்கு பெருசாக இருக்குது, என்னுடைய சித்தம் எவ்வளவுக்கு பெருசாக இருக்குன்னா, எண்ணங்கள் போகிற அளவுக்கு அது பெருசாக இருக்குது. அந்த சித்தத்தில், அந்த உள்ளத்தில் நீ வாசம் செய்தால் உன்னுடைய பெருமைக்கு ஏற்ப அதுவும் பெருசாக இருக்கும். அந்த புண்டரீக நகரத்தில் நீ வாசம் செய்தாய் என்றால் தர்மம் சரியாக இருக்கும், காலம் சரியாக இருக்கும், ஸ்பேஷியல் டெம்பரல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சரியாக இருக்கும். தி அந்த்ரேண வச்சோ கட்டேன கவிதா குல்யோபகுல்யா கிரமைர் ஆனிஸ்ததை சதாசிவஸ்ய சரித அம்போர் ராஷி திவ்யாமிருதைர் ஹிருத்கேதார யுதாஸ்ச பக்தி கலமாக சாபல்யம் ஆதன்வதே துர்பிக்ஷாம் மம சேவகஸ்ய பகவான் விஸ்வேச பீதிஹி குதக. ஒரு ஓடை, அந்த ஓடையில் தண்ணீர் வருகிறது. சின்ன ஓடை, அதுலேயும் சின்ன ஓடை. குல்ய அப்படின்னா வாய்க்கால்னு வச்சுக்கலாம். குல்ய உபகுல்ய, குலம்னாலே வழின்னு தான் அர்த்தம். அந்த குலம்ங்கிறதுலேருந்து வந்த வார்த்தை தான் குல்யம். குல்யம்னா ஒரு பாதை, சின்னதாக கொஞ்சம் நேரோவாக இருக்கிற பாதை. இப்போ அந்த காலத்தில் ஆற்றிலேருந்து வாய்க்கால் வெட்டி விடுவார்கள். அந்த வாய்க்கால்லேருந்து ஒரு கிளை வாய்க்கால். இப்போ இந்த வாய்க்கால்கள் வழியாக வரக்கூடிய நீர், இரிகேஷன் கெனால்ஸோ இரிகேஷன் சேனல்ஸோ வெட்டினா அங்கே இருக்கிற தண்ணீர் அது வழியாக வருமா இல்லையா? எங்கே போய் சேரும்? வயலுக்கு போய் சேரும். இப்போ அதே மாதிரி வாய்க்கால்கள், அந்த வாய்க்கால்களில் வருகிறது. என்ன வருகிறதுன்னு கேட்டால் குல்ய உபகுல்ய கிரமைர் ஆனிதை, அது வழியாக வரக்கூடியது, வரிசையாக முறையாக வரக்கூடியது. எது வருகிறதுன்னா
சதாசிவனே உன்னுடைய அந்த திவ்ய அமிர்தம் வருகிறது. உன்னுடைய திவ்ய அமிர்தம் சதாசிவஸ்ய சரித அம்போர் ராஷி திவ்ய அமிர்தை. உன்னுடைய சரிதம், உன்னுடைய பெருமை, உன்னுடைய எத்தனையோ விதமான வீரங்கள், உன்னுடைய பலவிதமான சரித்திர சம்பவங்கள் அதெல்லாம் இருக்கா இல்லையா, இதையெல்லாம் அந்த அமிர்தமாக அந்த வாய்க்கால்களில் வரவிட்டால் எப்படி இதை வரவிடுறது? இந்த சரிதம் வாய்க்காலில் வரணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? தி யந்திரேண வச்சோ கடனே. வாக்கியம் வச்சனம்ங்கிற கட்டம், தி யந்திரம். இப்போ அந்த காலத்தில் வயல்வெளியில் தண்ணீர் வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார்கள்? அங்கே ஒரு ராட்டினத்தை கட்டி, ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுப்போம், அங்கே ராட்டினத்தை கட்டி அதில் தண்ணீரை இழுத்து அந்த தண்ணீரை இந்த கால்வாயில் விட்டால் இந்த கால்வாயில் போய் அது எங்கே போய் சேரும்? வயலுக்கு போய் சேரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? தி யந்திரம், நான் யந்திரம் வச்சு இழுக்கிறேன். எந்த யந்திரம் தெரியுமா? ஞானம்ங்கிற யந்திரம். தீங்கிறது ஞானம், தீக்ஷை, அதுதான் தி. தி யந்திரம், அந்த ஞானம்ங்கிற யந்திரத்தில் வச்சோ கடேன, என்னுடைய வச்சனம், என்னுடைய சொற்கள் அப்படிங்கிற கட்டம், அந்த குடத்தில் அந்த தண்ணீரை சேந்தி. எந்த தண்ணீர்? கவிதா குல்யோப குல்யா. கவிதை, உன்னை பற்றிய புகழ்ச்சி, உன்னை பற்றிய பெருமைகள், உன்னை பற்றிய புராணம் அப்படிங்கிற அந்த கவிதைகளை எல்லாம் பாடி, அந்த கவிதைகள்லாம் அந்த தண்ணீராக அமிர்தமாக அமிர்த நீராக பாய்ந்து வருகிறது. எங்கே வருகிறதுன்னு கேட்டால் ஹிருத் கேதாரம், என்னுடைய மன வயலுக்கு வருகிறது. இந்த மன வயலில் என்ன இருக்குது ஏற்கனவேனா? இங்கே விதை போட்டிருக்கு. இந்த மன வயலுக்குள்ள விதை இருக்குது. இந்த விதை முளைக்க வேண்டும், விளைச்சல் நன்றாக இருக்க வேண்டும்னா தண்ணீர் வர வேண்டும். அந்த தண்ணீருங்கிறது தான் உன்னுடைய திவ்ய சரிதம். அந்த திவ்ய சரிதம்ங்கிற தண்ணீரை நான் எப்படி தி யந்திரத்தை வைத்து, என்னுடைய வாக்குகளை வைத்து, இந்த கவிதை பாதை வழியாக நான் உன்னுடைய சரித்தங்களை எல்லாம் அமிர்தமாக இதற்குள்ளே கொண்டு வருகிறேன். அப்படி கொண்டு வந்து இது இந்த ஹிருத் கேதாரத்திற்கு, இந்த மனசு, இந்த ஹிருதயம், இந்த உள்ளம், இந்த நெஞ்சம்ங்கிற வயலுக்கு வந்தால் உள்ளுக்குள்ள பக்தி கலமாக, அதில் பக்திங்கிற விதை இருக்குது. ஏற்கனவே பக்திங்கிற விதை. இப்போ இந்த அமிர்தம் வந்த உடனே இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும்? ஷாபல்யம் ஆதன்வதே, நல்ல விளைச்சல் வருகிறது. அந்த விளைச்சல் வந்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை, எனக்கு பஞ்சமே வராது. துர்பிக்ஷாம் மம சேவகஸ்ய, என்னை எந்த பஞ்சத்திலிருந்தும் இது காப்பாற்றிவிடும். எனக்கு ஏதாவது ஒரு துர்கதி வந்தால் அந்த பஞ்சத்திலே இருந்து இது காப்பாற்றிவிடும். ஏன்னா என்னுடைய மனசுங்கிற வயலில் பக்தி விளைச்சல் நன்றாக விளைந்து விட்டது. அந்த விளைச்சல் விளைந்து விட்டால் எனக்கு வேறு எந்த கவலையும் இல்லை. வேறு கவலை இல்லைன்னு மாத்திரம் சொல்லலை, மம சேவகஸ்ய பகவான் விஸ்வேஷ பீதிஹி கூதக, எல்லா விதமான பயங்களிலே இருந்தும் எல்லா விதமான கஷ்டங்களிலே இருந்தும் இந்த விளைச்சல் என்னை காப்பாற்றிவிடும். அப்போ என்னுடைய மனசில் நான் பக்தியை விதைத்து வைத்திருக்கிறேன். உன்னுடைய பெருமைகள்ங்கிற அந்த அமிர்தம் வந்தவுடனே அப்படியே அந்த விளைச்சல் பிரமாதமாக வந்துவிடும். பகவானுடைய அமிர்தம், அதே அமிர்தம்தான் அந்த பகவானுடைய விளைச்சலையும் தரும். உபாயம் உபேயம்னு ரெண்டு சொல்லுவார்கள். உபாயம்னா வழின்னு அர்த்தம், உபேயம்னா டெஸ்டினேஷன் அர்த்தம். இப்போ பகவான் தான் டெஸ்டினேஷன். அப்போ பகவானுக்கு வழி என்னன்னு கேட்டால் பக்தி. அவர் மீது வைக்கக்கூடிய பக்தி தான் அந்த வழியும் கூட. உபாயமும் அந்த பக்தியாக இருக்கிற அவர், உபேயமும் அந்த பக்தியை தாண்டி பக்தி போய் சேர வேண்டிய இடமாக இருக்கிற அவர். இங்கே அதையே தான் கொஞ்சம் வேறு விதமாக மாற்றி சொன்னார். உன்னுடைய அமிர்தத்தை பாய்ச்சினா பக்தி முளைக்கும். அப்போ உன்னுடைய திவ்ய சரிதத்தை, உன்னுடைய அந்த திவ்ய சரிதங்கள், எதுக்காக பகவானை பற்றி பேசுகிறோம், எதுக்காக பகவானுடைய புராணங்கள் பெருமைகளை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா,
இந்த பக்தி வளர வேண்டும் என்பதற்காக. நேற்றைக்கு ஒரு விதமாக பார்த்தோமா இல்லையா, பகவானுடைய பெருமைகளை சொல்ல சொல்ல, அவருடைய வடிவத்தை இப்படித்தான் வர்ணனைன்னு சொல்ல சொல்ல, நம்மை அறியாமல் அந்த சன்னிதானத்தில் போய் நாம் நிற்கிறோம். புலித்தோலை அரைக்கசைத்து, புலித்தோலை அரைக்கசைத்துன்னு சொன்ன உடனே மனசில் அந்த புலி அதழ் அணிந்தவராக அவர் காட்சி தருகிறார். பாம்புகள்லாம் அவர் கழுத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த பாம்புகள்னு சொல்லும்போதே பாம்பு எப்படி வளைஞ்சிருக்கோ அவர் கழுத்தில் இருக்குது, நீலகண்டன். இந்த வர்ணனை சொல்ல சொல்ல சொல்ல, இந்த வர்ணனையை வாசிக்க வாசிக்க, நம்மை அறியாமல் அந்த உருவம் நம்ம கண்ணு முன்னால் நிற்கிறது. அந்த உருவம் கண்ணு முன்னால் நின்னா, முன்னால் சொன்னாரே, நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா, பிராக் புண்ணியாச்சல மார்க்கதர்ஷிதக, நான் பூர்வ ஜென்மத்தில் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த மலை எனக்கு காட்டக்கூடிய இந்த அழகு மூர்த்தம் சுதாமூர்த்தம்னாரே. அப்போ அந்த மூர்த்தத்தை பார்க்கக்கூடிய நிலை எப்போ கிடைக்கும்? இதை திரும்ப 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 இந்த அமிர்தத்தை நான் அனுபவித்து கொண்டே இருந்தால் அதற்காக அந்த அனுபவத்தை நான் பெறுகிறேன்னு சொல்லிட்டு, சரி இப்போ உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே வந்துட்டார். மனசுக்குள்ளே அவர் உட்காந்துருக்கார். பக்தி விளைச்சல் வேற நன்றாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், என்ன பண்ணினால் அது சரி, என்ன பண்ணினால் அது முறை அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறார். பாப உத்பாத விமோச்சனாய ருச்சிர் ஐஸ்வர்யாய மிருத்யுஞ்சய ஸ்தோத்திர தியான நதி பிரதக்ஷிண சபர்யா ஆலோகனா கர்ணனே ஜிஹ்வா சித்த சிரோங்கிரி ஹஸ்த நயன ஸ்ரோதைர் அகம் பிரார்த்தித்தோ மாம் ஆக்ஞாபய தன் நிரூபய முகுர் மாம் ஏவ மா மே வச்ச. மே அவச்ச, மே அவச்ச, மௌனம் ஏன்னு கேட்குறார். எதுக்குப்பா உனக்கு அவச்சனம் இல்லாமல் இருக்கிறாய்? வச்சனம்னா பேசுறது, அவச்சனம் அவச்ச அப்படின்னா மௌனமாக பேச்சில்லாமல். ஏன் பேச்சில்லாமல் இருக்கிறாய், ஏன் மௌனமாக இருக்கிறாய்? யாரை பார்த்து கேட்குறார்? பகவானை பார்த்தே கேட்குறார். அப்போ என்ன அர்த்தம்? யூ ஹாவ் டு ஆர்டர் மீ, எனக்கு நீ ஆக்ஞை இட வேண்டும், ஏதோ ஒரு ஆக்ஞை. மாம் ஆக்ஞாபய, எனக்கு யூ ஹாவ் டு கிவ் மீ அன் ஆர்டர், யூ ஹாவ் டு கிவ் மீ அன் கைடன்ஸ். நான் என்ன பண்ணுகிறேன் அப்படிங்கிறத, என்ன பண்ண வேண்டும்ங்கிறத எனக்கு நீ ஆர்டர் கொடு. நான் என்ன பண்ண வேண்டும், நான் என்னெல்லாம் பண்ண வேண்டும். இவரே ஆர்டரை எழுதிட்டார், கையெழுத்துக்கு மாத்திரம் கொண்டு போய் நிறுத்துறார். சில அலுவலகங்களில் பார்ப்போமா இல்லையா, என்ன வேணுமோ அதையெல்லாம் எழுதிட்டு அப்புறம் கையெழுத்துக்கு மாத்திரம் கொண்டு வந்து நீட்டுவார்கள். சில சமயத்தில் சில பேர் சொல்வார்கள், நீயே எழுதி கொண்டு வா. இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கையெழுத்து போடணும், என்ன சர்டிஃபிகேட் எழுதுறதுன்னு தெரியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவார்கள்னா, யூ யோர் செல்ஃப் ரைட், நீ என்ன எழுதணுமோ எழுதிக்கோ, எழுதி கொண்டு வா, நான் கையெழுத்து மாத்திரம் போட்டு தரேன். இப்போ இவரே எழுதிட்டார், எல்லாத்தையும் எழுதிட்டார். எழுதிட்டு இந்த ஆணையை உனக்கு தருகிறேன், இதை நீ எனக்கு ஆணையிடுனர். என்ன ஆணையிட வேண்டும்? நான் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர தியான நதி பிரதக்ஷிண சபர்யா ஆலோகனா கர்ணனே. நான் என்னெல்லாம் பண்ண வேண்டும்? உன்னை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், உன்னை தியானம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திர தியான நதி, உன்னை நமஸ்காரம் பண்ண வேண்டும், வணங்க வேண்டும். பிரதக்ஷிணம் பண்ண வேண்டும், உன்னை சுற்றி வர வேண்டும். சபர்யா, பூஜை பண்ண வேண்டும். ஆலோகனா, உன்னை நான் தரிசனம் பண்ண வேண்டும், பார்க்க வேண்டும். கர்ணனே, உன்னுடைய பெருமைகளை கேட்க வேண்டும். அப்போ இதையெல்லாம் பண்ணுறதுக்கு அடுத்த லைன், இந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்னா, அந்த ரெஸ்பெக்டிவ்லின்னு எழுதுவோமா இல்லையா ஆங்கிலத்தில், 4 விஷயம் சொல்லிவிட்டு அந்த 4 விஷயத்துக்கு இங்கே ஒரு 4 விஷயம் சொல்லி ரெஸ்பெக்டிவ்லி, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்டிவ்லி ஸ்லோகம் இது. ஜிஹ்வா, அந்த ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது எது? ஜிஹ்வா, நாக்கு. தியான சித்த, இங்கே சித்த. ஜிஹ்வா சித்த, சித்த எது? தியானம் பண்ண வேண்டியது சித்தம். ஷிரம், நமஸ்காரம் பண்ண வேண்டியது, நான் போய் வணங்க வேண்டும், தண்டனை வேண்டும்னா என்னுடைய தலை குனிந்து அந்த தலை வணங்க வேண்டும். அப்போ சிரம். அங்கிரி, அங்கிரினா பாதம். பிரதட்சிணம் பண்ணுவது, சுற்றி வரக்கூடியது, இந்த பாதம் சுற்றி வர வேண்டும். சபர்யா, பூஜை பண்ணுறதுக்கு ஹஸ்த, இந்த கைகளால் பூஜை பண்ண வேண்டும்.
ஆலோகனா நயன, பார்ப்பது இந்த நயனத்தால் உன்னை நான் தரிசனம் பண்ண வேண்டும். கர்ணனே, உன்னை கேட்பது, உன்னுடைய பெருமைகளை கேட்பது. ஸ்ரோதைர், அந்த காதுகளை வைத்து இதை கேட்பது. இந்த இடத்துல மாத்திரம் அது மாறும். ஸ்ரோதைர், ஸ்ரோதம்னா கேட்பது, கர்ணம் காது, காதால் கேட்பது. மற்றதுக்கெல்லாம் செய்ய வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டியை முன்னால் சொல்லி அந்த உறுப்பு என்னவோ அதை 2வது வரிசையில் சொன்னார். இங்கே மாத்திரம் ஆர்டரை கொஞ்சம் மாற்றி நயன ஸ்ரோதைர் அகம் பிரார்த்தித்தோ, நான் பார்ப்பதெல்லாம் உன்னுடைய வடிவமாக இருக்க வேண்டும், நான் கேட்பதெல்லாம் உன் பெருமையாக இருக்க வேண்டும், நான் செய்வதெல்லாம் உன்னுடைய பூஜையாக இருக்க வேண்டும், நான் சுற்றி நடந்து வருவதெல்லாம் உனக்கான பிரதட்சணமாக இருக்க வேண்டும், நான் நினைப்பதெல்லாம் உன்னுடைய தியானமாக இருக்க வேண்டும், நான் நமஸ்காரம் பண்ணுவது உனக்கு மாத்திரமே இருக்க வேண்டும், என்னுடைய வாய் வேறு எதையும் பேசக்கூடாது, உன்னுடைய பெருமையை மாத்திரம் பேச வேண்டும், இதை நான் செய்ய வேண்டும், இதை எனக்கு செய்யும்படியாக ஆணையிடு. யூ கிவ் மீ த ஆர்டர். நான் என்னெல்லாம் பண்ணணும் நான் சொல்லிட்டேன், இதையெல்லாம் நான் பண்ணணும்னு எனக்கு நீ ஆணையிடு. என்னுடைய பாவங்களை எல்லாம் அழித்து விட்டு நான் பாவத்திலேந்து போகணும்னா பாப உத்பாத விமோச்சனாய, எனக்கு பாபத்தினால் கிடைக்கக்கூடிய கஷ்டங்கள் உத்பாதங்கள், அந்த உத்பாதங்கள்லேந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டுமென்றால், ருச்சிர் ஐஸ்வர்யாய, ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் ஐ ஹாவ் டு டூ ஆல் தீஸ். ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆர்டர் தட் ஐ டூ ஆல் தீஸ், ஐ பர்ஃபார்ம் ஆல் தீஸ், ஸோ தட் எனக்கு பாவம் இருக்காது, எனக்கு ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன் மௌனமாக இருக்கிறாய், ஏன் இதை சொல்லாமல் மௌனமாக இருக்கேன்னு வேற கேள்வி. இதெல்லாம் எனக்கு ஆர்டர் போடு, அப்படி ஆர்டர் போடாமல் ஏன் மௌனமாக இருக்கிறாய் அப்படின்னா என்ன? நான் செய்வதெல்லாம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய கை செய்வதெல்லாம் உனக்கான பூஜையாக மாத்திரம் இருக்க வேண்டும், என்னுடைய வாய் பேசுவதெல்லாம் உன்னுடைய பெருமையாக மாத்திரம் இருக்க வேண்டும், என்னுடைய காது கேட்பதெல்லாம் உன்னுடைய பெருமையாக மட்டுமே இருக்க வேண்டும், என்னுடைய கண் பார்ப்பது உன்னை மாத்திரம் பார்க்க வேண்டும், உன்னை மாத்திரம்னா பார்க்கிற எல்லாமே நீதான் அப்படின்னா உன்னை மாத்திரம் பார்க்க வேண்டும், என்னுடைய நாக்கு உன் பெருமைகளை சொல்ல வேண்டும், என் உள்ளம் உன்னையே தியானிக்க வேண்டும். இதை இன்னொரு விதமாக அம்பாள்கிட்ட வைப்பார் ஆச்சாரியர். அம்பாளிடத்துல இதே விஷயத்தை இன் அ ஸ்லைட்லி மாடிஃபைட் வே சொல்லுவார். அம்மா, நான் ஏதோ பேசுகிறேன், நான் ஏதோ பேசுகிறேன், பேசலை, உளர்றேன். நான் உளறினா கூட அதை உன்னுடைய ஜபமாக நினைத்துக்கொள். ஜப்போ ஜல்பக, ஜல்பம்னா உளர்து, நான் உளறுகிறேன், அதை ஜபமாக நினைத்துக்கொள். ஷில்பம் சகலம் அபி முத்ரா விராச்சனா, நான் ஏதோ கையால் பண்ணுறேன், நான் என்னத்தை பண்ணினாலும் அதை உனக்கான முத்திரைன்னு நினச்சிக்கோ. பூஜை பண்ணிவிட்டு முத்திரை பிடிப்பார்களா இல்லையா? நான் என்னத்தையோ பண்ணுறேன், ஆனால் அதை முத்திரையாக நீ நினைத்துக்கொள். கதிஹி பிராதக்ஷ்ணிய கிரமணம், நான் ஏதோ நடந்து போனேன்னா உனக்கு தான் நான் பிரதட்சிணம் பண்ணுறேன்னு நீ நினச்சிக்கோமா. அசனாத் ஆகுதி விதிஹி, நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் என்ன பண்ணினாலும் அதை உனக்கு செய்வதாக உனக்கான அர்ப்பணமாக நீ எண்ணிக்கொள். சபர்யா பரியாயஸ்தவ, நான் கீழே படுத்து புரண்டேன்னா கூட உனக்கு நமஸ்காரம் பண்ணி உனக்கு பிரதட்சிணமாக வந்து உனக்கு செய்யக்கூடிய பூஜையாக எண்ணிக்கொள். எனக்கு பண்ண தெரியாது, நான் என்னமோ பண்ணுறேன், ஆனால் அம்மா நீ அம்மா தானே, ஜெகன்மாதா நீ என்ன பண்ணு, நான் பண்ணுற இதையெல்லாம் உனக்கான பூஜையாக நீ நினைத்துக்கொள். அங்கே அப்படி சொன்னவர் இங்கே என்ன சொல்கிறார்? நான் செய்வதெல்லாம் உனக்கான பூஜையாக இருக்க வேண்டும், நான் நினைப்பதெல்லாம் உன்னுடைய தியானமாக இருக்க வேண்டும், என்னை அந்த நிலையில் வைத்து விடு. எனக்கு ஆணை போடுன்னு சொல்கிறாரு. இவர் ஏன் அப்படி கேட்கணும்? ஆணை போட்டாத்தானா இவராக தியானம் பண்ணக்கூடாதான்னா, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே, நீ அசைவித்தால்தான் நாங்கள் அசைய முடியும். அதனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்டர் போட்டுடு, எனக்கு ஒரு ஆணை இப்படி கொடுத்து விடு,
ஆணை கொடுக்கறதுன்னு சொன்னால் அப்படியே ஒரு ரிட்டன் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுன்னு இல்லை. என்னை அந்த நிலைமையில் வைத்துவிடு. இனிமேல் வேறு எதையும் நான் சிந்திக்கக்கூடாது, வேறு எதை பற்றியும் நான் பார்க்கக்கூடாது, வேறு எதையும் நான் கேட்கக்கூடாது, வேறு எதுவுமே என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நீ மாத்திரம் இருக்க வேண்டும், உன்னை மாத்திரம் நான் தியானிக்க வேண்டும், நான் உன்னுடைய பெருமைகளை மாத்திரம் கேட்க வேண்டும், உன்னுடைய பெருமைகளை மாத்திரம் சொல்ல வேண்டும். அந்த நிலைமையில் என்னை வைத்துவிடு. காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே அப்படின்னு கேள்வி கேட்பார். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. அந்த பாட்டில் கடைசியில் கேட்பார், காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே. நீ காட்டினாத்தான் நான் பார்க்க முடியும், நீ காமிச்சிட்டேன்னா யார் பார்க்காமல் இருக்க முடியும். அதுக்கு அடுத்த வரி தான் அதில் விசேஷம். காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே, காண்பார் யார் நீ காட்டாக்காலே. நீ காட்டலேன்னு வச்சுக்கோ, எதை என்னால் பார்க்க முடியும்? அப்போ உன்னை காண வேண்டும் என்பதை கூட நீதான் எனக்கு காட்ட வேண்டும். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்பா, நான் உன்னை மறந்துடுற மாதிரியான ஒரு சூழலை எனக்கு தந்து விடாதே, எப்போதும் உன்னுடைய தியானத்தில் நான் இருக்கும்படியான ஒரு சூழலையே எனக்கு கொடு என்று கேட்டு, இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் அந்த உயிருக்கான உறுப்புகள் அப்படின்னா, உயிராக இருக்கிற ஜீவனாக இருக்கிற சிவலிங்கத்தை வழிபடக்கூடியதாக இருக்க வேண்டும்னு அதற்கான ஆதங்கத்தை, அதற்கான அன்பை தெரிவிக்கிறார். இப்படியே இந்த மனித வாழ்க்கை, மானுட வாழ்க்கை எப்படி போக வேண்டும்ங்கிறதத்தான் இனிமே படிப்படியாக காட்டிக்கொண்டே போகிறார். பகவானை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சுன்னு சொன்னால், இங்கே வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடக்கூடாது. இங்கே வச்ச அது ஏற்கனவே இருக்குது, நாம் கூட வைக்க வேண்டாம், அது ஏற்கனவே இருக்குது. அதை கண்டுபிடிச்சி தொடச்செல்லாம் வச்சுட்டு, ஒரு நாள் தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் மறந்து போச்சுன்னா திருப்பியும் குப்பை, கூளம், தூசு, தும்பெல்லாம் வந்துடும். அதனால் அதை எப்படி நாம் பராமரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த பகவானிடத்திலேயே அதற்கான வேண்டுகோளை வைக்கிறார். இதை தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்களிலேயும் சொல்லப்போகிறார். அவற்றை நாளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதை நினைவுபடுத்தி இப்போதைக்கு நிறைவு செய்கிறேன். அந்த எம்பெருமானுடைய பேரருளும் ஆதிசங்கர பகவத்பாதரின் பேரருளும் எல்லோருக்கும் எப்போதும் கிட்ட வேண்டும். நன்றி, வணக்கம்.